எனக்கு அருமையானவர்களே, நம்ம எவரேனும் தாங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அவர்கள் சாதனையாளர்களாக மாறுகின்றனர். அதே சமயத்தில் ஒரு சிலரை தவிர மற்றவர் அனைவரும் தோற்று போகின்ற பட்சத்தில் தங்களின் இலக்கை நோக்கி பிரயாணிப்பதை கைவிட்டுவிட்டு நம்பிக்கை அற்றவர்களாய் மனம் தளர்ந்து போய் விடுகின்றனர். எவரும் எதிலும் முதல் தடவையே வெற்றி பெறுவதில்லை. சில தோல்விகள் தான் முதல் வெற்றிக்கு வித்தாக மாறுகின்றன. வெற்றி பெற்றவர்கள் சாதனையாளர்களாக மாறினால் தோல்வியுற்றவர்களோ புத்திசாலிகளாக மாறுகின்றனர். வெற்றி பெற்றவர்களால் பிறரை வழிநடத்த முடியும் என்றால் தோல்வியுற்றவர்களால் பிறருக்கு வழிகாட்ட முடியும் என்பதையும் அறியாதவர்களே தங்களின் இலக்கை நோக்கி பிரயாணிக்க தவறுகின்றனர். ஒருவேளை என்னால் ஒன்றை சாதிக்க இயலவில்லை என்றால் எனக்கு அடுத்தவன் அதை சாதிக்க அவருக்கு வழிகாட்டலாம். அதாவது சாதிக்க இயலாத பட்சத்தில் பிறருக்கு போதித்து அவர்களை சாதிக்க செய்யலாம். இந்த உலகத்துல மனிதனா பிறந்த எவன் ஒருவனும் தன்னுடைய காரியத்தில் வெற்றி அடைய அவனிடம் வெறும் ஞானம், புத்தி, அறிவு, கடின உழைப்பு, விடாமுயற்சி இவைகள் மட்டும் இருந்தால் போதாது. இவை யாவற்றையும் காட்டிலும் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனுடைய அனுக்கிரகம், அதாவது அவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அனைத்தும் பரிசுத்த தேவன் மூலமாகவே உண்டாக்கப்பட்டன. பரிசுத்த தேவன் இல்லாமல் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். அதாவது நாம் என்னத்தான் புத்திசாலிகளாகவோ திறமைசாலிகளாகவோ நல்லவர்களாகவோ இருந்தாலும் பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் வாய்க்காது என்பதுதான். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூற முடியும். 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். பரிசுத்த தேவன் தன்னுடைய ஜனங்களாகிய இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும்படி தன்னுடைய தாசனாகிய மோசேயை தெரிந்து கொள்ளுகின்றார். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரங்களின் வழியாக நடத்தி செல்லுகின்றான். இந்த 40 வருட பயணத்தில் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், இதன் மத்தியில் மோசேயை கொண்டு பரிசுத்த தேவன் செய்த பல அற்புதங்கள் என்று பலவனவற்றை நாம் நினைவு கூற முடியும். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு சீன் வனாந்தரத்தை அடைந்த பொழுது அங்கு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்ததினாலே ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணுகின்றனர். இது நிமித்தம் மோசேயும் அவன் சகோதரனுமாகிய ஆரோனும் பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் முகம் குப்புற விழுந்து விண்ணப்பம் செய்கின்றனர். பரிசுத்த தேவனோ மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் ஜனங்களை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்கிறார். அதன்படியே மோசேயும் ஆரோனும் ஜனங்கள் யாவரையும் கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்கின்றனர். ஆனால் மோசேயோ பரிசுத்த தேவன் சொன்னபடி கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்து விடுகின்றான். இப்படியாக மோசே பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகின்றான். இது நிமித்தம் அவன் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த கூடாது என்று பரிசுத்த தேவன் அவனை தடுத்து நிறுத்துகின்றார். பரிசுத்த தேவன் அவனுக்கு கொடுத்த இலக்கை அவன் அடைய இயலாமல் போனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வாக்கு பண்ணி கொடுத்த கானான் தேசத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று எண்ணினான். இது நிமித்தம் மோசே தேவனை நோக்கி, இந்த மக்களை தொடர்ந்து நடத்தி செல்ல ஒருவனை இவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். அதன்படியே பரிசுத்த தேவனும் மோசேயை நோக்கி, நூன் என்பவனுடைய மகனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைத்து அவனை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல சொல்லு என்கின்றார். இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற மோசே பரிசுத்த தேவன் வாக்கு பண்ணி கொடுத்த கானான் தேசத்தை சென்றடைய போகின்ற சமயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதினாலே தொடர்ந்து அந்த ஜனங்களை அவன் வழிநடத்த இயலாமல் போன போதிலும் இந்த ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்த ஒரு அதிகாரி தேவை என்று தேவனிடம் விண்ணப்பிக்கின்றார். அதன்படியே யோசுவாவை பரிசுத்த தேவன் காட்டுகின்றார். பயணம் தொடர்கின்றது. இலக்கை இஸ்ரவேலர் அடைகின்றனர். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற முயல்வோம். வெற்றி பெற்றால் பிறரை வழிநடத்துவோம். ஒருவேளை தோல்வி அடைந்துவிட்டால் பிறருக்கு வழிகாட்டுவோம். சாதிப்போம். சாதிக்க இயலவில்லை என்றால் பிறர் சாதிக்க அவர்களுக்கு வழிகளை போதிப்போம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்து மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.